ஜெயலலிதா. நான் வந்து இன்னைக்கு உங்களுக்கு சுயம் எப்படி பண்ணுறதுன்னு போட்டு காட்டுறேன். என்னன்னாக்கா சுயனுக்கு வந்து பூர்ணம் ஒரு பங்குனாக்கா இந்த மாவு பண்ணுறதுல கூட ஒரு இது இருக்குது. அரை டம்ளர் அரிசி, 3/4 டம்ளர் மேலே உளுத்தம் பருப்பு, ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு போட்டு தனித்தனியாக ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிட்டு அதை முதல்ல அரிசி போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டு அரைச்சி அதை நல்லா ஜாஸ்தி தண்ணி ஊற்றாத சுமார் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதை கொட்டி வச்சுட்டு நல்லா நான் இதை வந்து நல்லா நான் பண்ணியிருக்கேன். நல்லா இதை வந்து நல்லா கலந்துருக்கேன். அதாவது இப்படி கலந்தால் தான் அது வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னாக்கா எண்ணெய் மேலே வராது, அது வந்து வீணாகும், நன்னாக்காது, எண்ணெய் பிடிச்சிக்கும். இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாவு பண்ணி வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சோண்டு பூ போட்டால் நிறைய போடக்கூடாது. இப்போ வந்து இதை இப்படி இதை போட்டு துவச்சி போடணும். இதில் என்ன விஷயம்னாக்கா இந்த மாவு சரியாக இல்லைன்னாக்கா இந்த சுயம் வந்து கடக்குன்னு ஆகிடும், இது கல்லாட்டம் ஆகிடும். அந்த மாதிரி இல்லாத மாவு நன்னா இருந்தாக்கா சாஃப்டாக நன்னா. இப்போ வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். இதை வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இந்த பூர்ணத்தை பண்ணி பூர்ணம் எல்லாருக்கும் பண்ண தெரிஞ்ச விஷயம் தான், இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து இது மாதிரி உருட்டி வச்சுக்கணும், நல்லா அழுத்தி உருட்டி வச்சுக்கணும். இல்லைனாக்கா எண்ணெய் உள்ள போயிடும். இதே வந்து கொஞ்சம் பண்ணிவிட்டு இதில் வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காய்ந்த உடனே இதை வந்து போடணும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். என்னன்னாக்கா இது சுயம் போடுறவங்க பெரிய பிரம்ம வித்தை இல்லை. ஆனாலும் இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க வேண்டியது வந்து போட்டிருக்கேன். அதாவது இந்த இதில் இதை வந்து தோச்சி போடணும். ரொம்ப அடுப்பெரிய விட்டக்கூடாது. இதை வந்து கொஞ்சம் சின்னதாக்கி போகணும். ஏன்னாக்கா சுயனுக்கு வந்து அடுப்பு நிறைய இருந்தாக்கா சரி வராது. கொஞ்சம் அடுப்பை சின்னதாக வச்சுட்டு நிதானமாக இதை பண்ணி எடுக்கணும். இது மாதிரி தான் போட்டு எடுக்கணும். இது வந்து அதுக்கப்புறம் எண்ணெயில் போகாது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நல்லா இருக்கும். இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போட்டிருக்கேன்.